ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி, தோசை, தயிர் சாதம், பழைய சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையல் தான் ரெடி பண்ண போகிறேன். பேனில் 1 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு பாதி அளவுக்கு கலர் மாறின பிறகு இது கூட பூண்டு பல் சேர்த்துக்க போகிறேன். 15 பூண்டு பல் சேர்த்துட்டு, பூண்டு பல் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்ததா நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொலைய வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு, சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.